உணராமல் மேம்பாலம் மீது நின்று மக்கள் புகைப்படம் எடுத்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. குணா, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது பிடாகம் தென்பெண்ணை ஆற்றினுடைய மேம்பாலத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது தென்பெண்ணை ஆற்றில் பார்த்தீங்கன்னா இரு கரைகளையும் தொட்டு வெள்ளம் என்பது பாத்தீங்கன்னாக்கா தற்போது இதனை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் இப்பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காண்பதற்காக பொதுமக்கள் தொடர்ந்து இப்பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதாவது மிக குறிப்பாக வந்து இங்க வரக்கூடிய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புகைப்படம் உள்ளிட்ட வீடியோக்களை தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. அது மிகவும் ஆபத்தானது ஒன்றாகவே இங்க இருக்கிற காவல்துறை எச்சரித்தாலுமே கூட அதனையும் மீறி தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற பொதுமக்கள் தொடர்ந்து அதாவது வாகனங்களை நிறுத்தி தொடர்ந்து பார்வையிட்டு வராங்க. தற்போது இங்க வந்திருக்கக்கூடிய சிலரிடம் கேட்போம், நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி? இல்லை, பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி மழை எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் பேஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் நான் பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி ஓடுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இது மக்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தண்ணி சூழ்ந்த பகுதியெல்லாம் போய் ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும். கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி. கேட்டிருப்பீங்க. அதாவது தொடர்ந்து இந்த தென்பெண்ணை ஆற்றில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் ஆர்ப்பட்டு செல்வது என்பது மக்களிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சி என்பது ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இந்த தென்பெண்ணை ஆற்றில் ஓடக்கூடிய வெள்ளத்தின் காரணமாக மலட்டாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் கிளை ஆறுகளிலும் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்கள் என்பது பாதிப்பு. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.